السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய நோன்பில் 22வது நோன்பிற்குரிய தராவிகை நிறைவேற்றியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரை வைத்த நோன்புகளையும் தொழுகைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. இன்றைய தராவிகோடு சுமார் 26 ஜுஸூக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். ஓதியவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் பிரகாரம் வாழக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன். இன்றைய தினத்தில் ஒரு அழகான வசனம் ஒன்று ஓதப்பட்டது. உதுகுலுஹா பிஸ்ஸலாமின் ஸாலிக யௌமுல் குலூத். நீங்கள் சலாமத்தோடு இந்த சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நுழையுங்கள், இதுதான் உங்களுக்கு நிரந்தர நாளாக இருக்கும் என்பதாக சொல்லப்படும். லஹுமா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஸீத். அந்த உள்ளே நுழைந்த சொர்க்கவாதிகள் அவர்கள் என்னவெல்லாம் விரும்புகிறார்களோ அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் விரும்பாததும் கூட இன்னும் அதிகமாக அவர்களுக்கு கண்ணியத்தினால் கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு அழகிய வசனம் இன்றைய தினத்தில் தராவிகளே ஓதப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது சொர்க்கவாதிகளினுடைய ஒரு அழகிய கண்ணியமிக்க வார்த்தை. யார் சொர்க்கவாதிகள்? சொர்க்கவாதிகள் 4 நபர்கள் இருக்கிறார்கள். அதாவது சொர்க்கம் ஆசைப்படக்கூடிய 4 நபர்கள். அல்லாஹ் அருள்மறையிலே ஒரு இடத்துல சொல்லுவான், வசீகல்லதீன அத்தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா. யார் அல்லாஹுவுக்கு பயந்து இறையச்சத்தோடு அல்லாஹுக்கு பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜா ஊஹா. அவங்க சொர்க்கத்து வாசலுக்கு வந்த உடனே ஒஃபுத்திஹத் அபுவாபுஹா, சொர்க்கத்து வாசல்கள் திறக்கப்படும். ஒகாலலகும் ஹசனத்துஹா. அந்த சொர்க்கவாதிகள் வந்த உடனே, சொர்க்கத்து கதவுகள் திறந்த உடனே சுவன காவலர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக, சலாமத்து உண்டாகட்டுமாக என்பதாக அவர்கள் கண்ணியப்படுத்தி சொல்வார்கள். தொய்பொத்தும், அவர்கள் சொல்வார்கள், ஃபதுகுலுஹா ஹாலிதீன், நீங்கள் பாக்கியவான்கள் என்பதாக சொல்வார்கள். மலக்குமார்கள் நீங்கள் பாக்கியவான்கள் என்பதாக சொல்வார்கள். நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளாக நுழையுங்கள், நுழைந்து நீங்கள் இங்கேயே தங்கிவிடுங்கள் என்பதாக சொல்வார்கள் அந்த சொர்க்கத்து காவலர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். சொர்க்கவாதிகள் அவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அந்த சொர்க்கவாதிகள் யார்? அந்த சொர்க்கம் தேடக்கூடிய, அந்த சொர்க்கம் ஆசைப்படக்கூடிய அந்த 4 நபர்கள் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கலாம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 4 நபர்களை சொர்க்கம் ஆசைப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த 4 நபர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை சேர்த்து அல்புரிவானாக. ஆமீன். முதலாம் நபர் யார்? குர்ஆனை ஓதக்கூடியவர். ஒரு காலம் இருந்துச்சு, அப்போ எல்லா வீட்டிலேயும் எல்லாருமே குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போது ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹதீஸிலிருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அருள்மறை குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், அதுவும் அருள்மறை குர்ஆனை மரணம் செய்திருக்கக்கூடிய ஹாஃபில்கள், தினந்தோறும் ரமலானுடைய தராவிகளே முழுமையான குர்ஆன் ஓதப்படுகிறது. இன்று நம்மில் எத்தனை நபர்கள் தராவிக தொழுகையை முழுமையாக தொழுது 30 ஜுஸூக்களையும் நிறைவாக கேட்டவர்கள் இடத்தில் யாராவது இருக்கின்றோமா என்பதாக சிந்தித்தால் மிக மிக குறைவாகத்தான் இருப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக்க, மறுமையில் இந்த அருள்மறை குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு
குர்ஆனை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த குர்ஆன் இருக்கிறதே இதுதான் உங்களுக்கு சாதகமானதும் பாதகமானதும் என்பதாக சொன்னார்கள். உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் இந்த அருள்மறை குர்ஆனில் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருள்மறை குர்ஆனை யார் அதிகமாக ஓதிக்கொண்டே அதன் பிரகாரம் வாழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் சாதகமாக அமையும். அதே போல் யார் அருள்மறை குர்ஆனை ஓரம் தள்ளிவிட்டு கேட்பதை விட்டும் ஓதுவதை விட்டும் தூரமாகி விட்டார்களோ அவர்களுக்கு மறுமையிலே இந்த அருள்மறை குர்ஆன் உதவி செய்யவே செய்யாது, பாதகமாக அமைந்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா என்பதாக அருமை நாயகம் மற்றொரு தருணத்திலே சொன்னார்கள். யார் அருள்மறை குர்ஆனை ஓதுகிறார்களோ கற்றுக்கொள்கிறார்களோ பிறகு யார் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களிலேயே சிறந்தவர்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியே இப்பொழுது எங்கு பார்த்தாலும் ஆலிம்கள் உலமாக்கள் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நாம் ஓத அனுப்புகின்றோமா என்றால் நிச்சயமாக அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் ஓதக்கூடியவர்களை சொர்க்கத்தை தேடக்கூடிய அளவிற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, குர்ஆனை ஓதக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளையும் வேதனைகளையும் இல்லாமல் ஆக்கி விடுவான். நாம் நினைப்பது போல் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு நேரத்தில் ஒரு கூட்டத்தார்களை அழிப்பதற்காக வேண்டி நாடிவிட்டார். ஒரு கூட்டத்தையே அல்லாஹ் அழிப்பதற்கு நாடிவிட்டான். அந்த நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு சிறுவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை, அல்ஹம்து சூராவினுடைய ஒரே ஒரு முதல் வசனத்தை மாத்திரம் ஓதினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிறுவனுடைய அந்த குரலை கேட்ட உடனே அந்த கூட்டத்தார்களை 40 வருட காலங்கள் வேதனை இல்லாமல் ஆக்கிவிட்டான். அவங்க அழிக்கணும்னு அல்லாஹ் நினச்சா இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற வார்த்தை இந்த சிறுவன் ஓதுவதை கேட்ட உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வேதனையை நீக்கிவிட்டான். சுமார் 40 வருட காலங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். என்று சொன்னால் சோதனைகளும் வேதனைகளும் இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் நம் வீடுகளிலேயும் சரி நம்முடைய கடைகளிலேயும் சரி நிச்சயமாக நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அருள்மறை குர்ஆனை கையில் எடுத்து ஓதினாலே போதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை வேதனைகளிலிருந்து பாதுகாப்பான். அது மாத்திரமல்ல, சொர்க்கம் ஆசைப்படக்கூடிய நபராக நாம் ஆக முடியும். இது முதலாவது நபர். இரண்டாவது நபர் நாவை பாதுகாக்கக்கூடியவர். பேச்சில் நாகரிகத்தோடு பேசணும், அதே போல் நாணயத்தோடு பேசணும். நாவை யார் பாதுகாக்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் அவருக்கு ஒரு சிறந்த தரஜாவை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, யார் 2 தொடைகளுக்கும் 2 தாடைகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய 2 உறுப்புக்களை யார் நான் கண்ணியமாக பாதுகாப்பேன் என்பதாக எனக்கு வாக்குறுதி வழங்குகிறீர்களோ உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாக்கு, 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானம், இரண்டையும் பாதுகாப்பவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சுவனத்து செய்தியை சுலபமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் அருமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேசுவதாக இருந்தால் நல்லது மட்டும் பேசட்டும். அப்படி நல்லதை பேச முடியலன்னு சொன்னால் வாய்முடி மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நாக்கினுடைய விபரீதங்கள் நயமாக சுட்டி காட்டக்கூடிய வார்த்தை, இது நல்லதை பேச வேண்டும், இல்லை என்று சொன்னால் அமைதியாக இருந்து விட வேண்டும் என்பதை அருமை நாயகம் கற்றுத்தருகிறார்கள். ஆக நாம் நாவை பாதுகாத்தால் சொர்க்கம் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது, சொர்க்கம் நம்மை ஆசைப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை எப்படி பொருந்தி கொள்கின்றான் என்று சொன்னால், ஒரு சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் நம்ம நல்ல வார்த்தைகளை பேசிடுவோமா, அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அந்தஸ்தை உயர்த்தி விடுவானா.
திடீர்னு நம்ம ஏதாவது கோபத்தில் ஏதாவது சில வார்த்தைகள் நம்ம அறியாமலேயே பேசிவிடுவோமா? அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனை நரகத்தில் விழும்படி செய்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆகவே நாம் நம்முடைய பேச்சிலே மிக மிக கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை மிக மிக கவனமாக வெளியிட வேண்டும். இப்பொழுதெல்லாம் நாம் வாட்ஸ்அப் தளங்களிலேயும் சரி, அதே போல் ஃபேஸ்புக் போன்ற தளங்களிலேயும் சரி, இன்ஸ்டாகிராமிலேயும் சரி, ஏதாவது ஒரு செய்தி வருகின்றது என்று சொன்னால் உடனேயே அந்த வார்த்தைகளை நாம் அப்படியே அதை அடுத்தவர்களுக்கு நாம் ஃபார்வர்டு செய்து விடுகிறோம். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செயல் என்று சொன்னால், ஒரு செய்தியை உண்மைத்தன்மை அறியாமல் அதை நாம் மற்றவர்களிடத்தில் சொன்னால் நாமும் அவர்களைப் போல பொய் சொன்னதாக பாவியாக மாறிவிடுவோம் என்பதை அருமை நாயகன் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த நாவிலே நாம் நல்ல வார்த்தைகளை பேசுவது என்பது ஆரம்பத்திலிருந்தே நமக்கு வரணும். ரபீ இப்னு ஹைஸம் என்று சொல்லக்கூடிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய மகள் சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க, நான் விளையாட போகிறேன் வாப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ ரபி அவங்க சொன்னாங்க, போய் விளையாடு, போய் விளையாடு, ஆனால் உன்னுடைய வார்த்தை மட்டும் நல்ல வார்த்தையாக இருக்கணும். நீ பிள்ளைங்க கூட சேர்ந்து உங்களுடைய தோழிகளோடு விளையாடும் பொழுது நல்லதை மட்டும் பேசு என்பதாக சிறு குழந்தையிலேயே கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், நாம் நம்முடைய நாவை பாதுகாத்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சொர்க்கம் தேடுவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மூன்றாவது நபர் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. யார் பசித்தவருக்கு உணவளிக்கிறாரோ அவரை சொர்க்கம் ஆசைப்படுகிறது. மன் அத்அம துஆம என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹியாருக்கும் மன் அத்அம துஆம, உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால் பசித்தவருக்கு உணவளிப்பவர் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வர்றார். எனக்கு ஒரே ஏதோ கவலையாக இருக்குது, என்னுடைய உள்ளமெல்லாம் ஒரே இறுக்கமாக இருக்குது, நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய உள்ளம் மென்மையாக வேண்டுமா, உன்னுடைய உள்ளம் இலேசாக வேண்டுமா, ஒரு ஏழைக்கு நீ உணவு கொடு, ஒரு அனாதையை அரவணைத்துக்கொள், நிச்சயமாக உனக்கு உன்னுடைய உள்ளம் மென்மையாகிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் பசித்தவருக்கு உணவு கொடுப்பதின் மூலமாக அவருடைய உள்ளம் மாத்திரம் சரியாகுவதில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது சொர்க்கம் ஆசைப்படக்கூடிய நிலையை அல்லாஹ் பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய விஷயத்தில் வைத்திருக்கிறான். இது 3ஆம் நபர். 4ஆமவர் யார் என்று சொன்னால் ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பவர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுருக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாருக்காகவோ எதையெல்லாம் நாம் தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம், உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்காக வேண்டி பசியோடு தாகத்தோடு நாம் நிச்சயமாக அல்லாஹ்விற்காக வேண்டிய முழுமையாக தியாகம் செய்கின்றோமே. இந்த நோன்பு ரமலானுடைய காலகட்டத்திலே நோன்பு வைக்கக்கூடியவர்களையும் சொர்க்கம் ஆசைப்பட்டு தேடிக்கொண்டிருக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இந்த 4 நபர்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் ஒருவராக ஆக்கி சொர்க்கத்தை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.